ஒரு இளைஞன் ஒரு குரு கிட்ட போய் இப்படி சொன்னான். ஐயா, கடவுள் ஏன் தான் என்னைய இப்படி படைச்சிட்டாரோ? என்கிட்ட உள்ள பலங்களை விட பலவீனங்கள் தான் அதிகமா இருக்குது. எனக்குன்னு கடவுள் எந்த ஒரு சிறப்பு திறமையும் கொடுக்கல. சரி, திறமை தான் இல்ல, என்னைய ஒரு பணக்கார வீட்லயாவது பிறக்க வச்சிருக்கலாம், அதுவும் இல்ல. ஏழையா எந்த திறமையும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். பொறுமையா கேட்ட குரு அவன்கிட்ட, தம்பி, உன்னைய பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது. உனக்கு நான் பண உதவி செய்யலாம்னு இருக்கேன். உனக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா ஒரு நிபந்தனை, அதுக்கு ஈடா உன் வலது கையை வெட்டி கொடுக்கணும். இளைஞன் மிரண்டு போயிட்டான். குரு அதை கவனிக்காம தொடர்ந்து பேசினாரு. ஒருவேளை இந்த பணம் போதாதுன்னு நீ நினைச்சா நான் உனக்கு 2,00,000 தர்றேன். ஆனா ஒரு நிபந்தனை, நீ ஒரு 2 கையையும் வெட்டி கொடுக்கணும். இளைஞன் கோபத்தோட, என் உடல் உறுப்புகளையெல்லாம் நீங்க கொடுக்கற பணத்துக்காக வெட்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். அதுக்கு குரு, நீதானே எந்த ஆற்றலும் வல்லமையும் என்கிட்ட கிடையாதுன்னு சொன்ன, அப்புறம் கொடுத்துட வேண்டியதானே, ஏன் தயங்குறன்னு கேட்டாரு. கொஞ்ச நேரம் யோசிச்ச இளைஞன், என் உடல்ல உள்ள ஆற்றலையும் அதுல புதைந்து கிடக்கிற விலைமதிப்பற்ற செல்வத்தையும் நான் கண்டுகொள்ள உதவி செஞ்சிட்டீங்க, மிக்க நன்றின்னு சொல்லிட்டு நகர்ந்தான். நம் உடலை கொஞ்சம் உற்று நோக்குனா அதன் செயல்பாடு நம்மள பிரமிக்க வைக்கும். ஒரு சராசரி மனுஷனோட உடல்ல 24 மணி நேரத்துல நடைபெறும் காரியங்களை சொல்றேன். இதயம் 1,03,680 தடவை துடிக்குது. ரத்தம் 16,80,00,000 மைல்கள் தூரம் பாயுது. கிட்டத்தட்ட 23,040 தடவை மூச்சு விடப்படுது. 750 தசைகள் இயக்கப்படுது. நகம் 0.000064 இன்ச் நீளமும், முடி 0.0174114 இன்ச் நீளமும் வளருது. 70 லட்சம் செல்கள் இயக்கப்படுது. எப்பா, ஆச்சரியமா இருக்குது இல்லையா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அப்படிங்கிற வேத வசனத்தை சொல்லி ஆண்டவரை துதிப்போமா?